கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பழனி சம்பந்தமான ஒரு நில வழக்கு. அதிலே கோயில், மடங்கள், நிலம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வருகின்றன. கோர்ட் வருது. அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அமர்வில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா, தண்டாயுதபாணி சுவாமி மடம் பழனி, அதற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸில் சப் ரெஜிஸ்ட்ரார் அதை அலோவ் பண்ணி ஒரு சேலை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதை தடை செய்யுங்கள் அப்படின்னு இந்த மடத்துடைய ஃபிட் பர்சன், தக்கார் அப்படின்னு ஒரு லீகல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வச்சுங்களேன், அவர் இந்த வழக்கை 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு எடுத்துகிட்டு போகிறார். நீதிபதிகள் CV கார்த்திகேயன், R சக்திவேல். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது தவறு அப்படின்னு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தடை செய்கிறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்துடைய பெருமானம் சுமார் 100 கோடி. இங்கே சில முறைகேடுகள் நடந்திருக்கு, எனவே இதை CBCID விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க உத்தரவிடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. இன்னும் டீட்டெயில்டு தகவல்கள் நமக்கு வரும் பின்னாடி. ஸோ பேசிக்கலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு மடம் அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம். இந்த மடம் பழனி தண்டாயுதபாணி கோயில், உங்களுக்கு தெரியும், பழனி முருகன் கோவில், அந்த முருகன் கோவிலோடு தொடர்புடையது. நிலம் மடத்துக்கு சொந்தம். ஆனால் அந்த மடம், அதனுடைய நிலம், அதனுடைய வருமானம் அனைத்தையும் கோவில் நிர்வகிக்க வேண்டும். நேற்றுக்கு வேற ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப விரிவாக இந்த நிலங்கள் பற்றியெல்லாம் கோவில் ஆர்வலர் திரு TR ரமேஷோட நான் உரையாடினேன். மைண்ட் பாக்லிங்காக இருக்குது இந்த நிலம்ங்கிறது. அதாவது கோவிலுக்கு நிலம் இருக்கும், கோவிலோடு தொடர்புடைய ஒரு கட்டளைக்கு நிலம் இருக்கும். 2 வெவ்வேறு. ஆனால் அது கோவிலோடு தொடர்புடைய நிலம் அப்படின்னு ஆகிறது. கோவில் நிலம் அல்ல, கோவிலோடு தொடர்புடைய நிலம். அதுக்கப்புறமா இந்த இனாம் நிலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் இந்த கரூரில் ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம அந்த டிஸ்கஷனுடைய லிங்கை இந்த காணொலியோடு அதை சேர்த்து தரோம், அதை பாருங்கள். அப்போ இது என்னன்னா, இது கோவிலுடைய நேரடி நிலம் கிடையாது, கோவிலோடு தொடர்புடைய ஒரு மடத்துடைய நிலம். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த சமயத்தில் வேற ஒரு மடம் ஒன்று உருவாக்கப்படுகிறது ஒரு சிலரால். அதோடைய பேர் திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளை. இந்த தண்டபாணி அந்த தண்டபாணியை சேர்த்துக்கங்க. இது பழைய மடம்ங்கிறது அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம். புதியதாக வெகு பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறக்கட்டளையுடைய பேர் திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் மற்றும் தண்டபாணி தண்டபாணி பேர்களில் ஒரு சின்ன மாற்றம் வச்சுக்கோங்க. தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளை. இது ஒரு தனிநபரால் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் அப்படிங்கிறவர் நான் தான் இந்த மடத்துடைய நிர்வாகி அப்படின்னு அவர் சொல்கிறார். தென் கிளவராக அட் சம் பாயிண்ட் இதெல்லாம் இப்பொழுதைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் வெறும் அலிகேஷன்ஸ் தான். CBCID அதை விசாரித்து கண்டுபிடிக்கட்டும். அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான இந்த 1.4 ஏக்கர் நிலத்தை தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளை தன்னுடைய நிலம் என்று சொல்லிவிடுகிறது. பேரை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம், அதில் பெருசாக முன்னாடி இருக்கிற பேரெல்லாம் லேசாக அப்படியே ஒதுக்கி விட்டுட்டே வந்தீங்கன்னா தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைன்னு இன்னொன்று. அது அவங்க ரெஜிஸ்டர், அது தன்னுடையது என்று சொல்வது மட்டும் இல்லாமல் அதை 2 பேருக்கு விற்கிறதுக்கு முனைகிறாங்க. யாருக்குன்னா சேதுபதி, வெள்ளதுரை அப்படின்னு ஒரு 2 பேருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட விற்றுட்டாங்க போல இருக்கு. தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது சேதுபதி, வெள்ளதுரை 2 பேருக்கும் இந்த 1.4 ஏக்கரை விற்றுருக்கு. வாங்கி விட்டதாக சொல்லும் இந்த 2 நபர்கள், சேதுபதியும் வெள்ளதுரையும், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போய் தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் இந்த நிலத்தை வாங்கிட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு அப்படிங்கிற. அங்கே இருக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இல்லைங்க, முடியாதுங்க, இது மேலே சில வழக்குகள் இருக்குது, 2 சிவில் சூட் பெண்டிங், ஏற்கனவே வழக்குகள் அது மேலே இருக்குன்னா அந்த நிலத்தை
ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு விற்க முடியாது. அவர் வித்தவர் சரியான ஆளா, வாங்கினவங்களுக்கு இது யாருடைய நிலம்னு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் செக் பண்ணல. அவர் அந்த என்கம்பரன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, தட்டி பார்க்குறாரு. சாரி சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. உடனே இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. யார்? சேதுபதியும் வெள்ளதுரையும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் ரெஃப்யூசல் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ரெஜிஸ்ட்ரார் ரெஃப்யூசல் ஸ்லிப் கொடுத்துருக்காரு. ஏப்ரல் 1ஆம் தேதி. இவங்க மார்ச் 27, 2026 சேல் டீடு போட்டுட்டாங்க. சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன சொல்கிறாரு, ஏப்ரல் 1ஆம் தேதி சாரி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூசல் ஸ்லிப் கொடுத்துருக்காரு. சேதுபதியும் வெள்ளதுரையும் ஹைகோர்ட்டுக்கு போய் அதை கொடுத்து, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, இவங்க சொல்கிற சிவில் சூட் ரெண்டுமே செப்டம்பர் 2, 2025 டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வழக்குகள் எதுவும் இல்லை. நான் வந்து ஒரு நபர்கிட்ட வாங்கியிருக்கேன், சேல் டீட் இதோ இருக்கு, சப் ரெஜிஸ்ட்ரார் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். சிங்கிள் ஜட்ஜுக்கு முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலை. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, கரெக்டு தான், நீங்கள் சொன்ன மாதிரி 2 சூட் இருக்குன்னு அவர் சொல்கிற 2 சூட்டுமே டிஸ்மிஸ் ஆயிருக்கு. அதனால் அவர் சொல்கிறாரு, இஃப் எவ்ரி திங் இஸ் இன் ஆர்டர், அதுதான் அவருடைய தீர்ப்பில் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில், இஃப் கண்டிஷன் அங்கே இருக்குது, இந்த நிலத்தை வேறு ஏதும் பிரச்சனைகள் இல்லை என்றால் சம்பந்தப்பட்டவர் பெயரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கள், இந்த சேல் டீடை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சப்ஜெக்ட் டு நோ அதர் ப்ராப்ளம்ஸ். அதுதான் அந்த இடத்துல பாயிண்ட் கொடுத்துட்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சுங்க, சேல் டீடை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வராங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் இன் பர்சனல் நடக்குது. வேறு ஒருவர் அந்த இடத்துல பதவிக்கு வருகிறார், கொண்டு போய் நீட்டுறாங்க, அவர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறார், சேல் டீடை ரெஜிஸ்டர் பண்ணிடுறார். இப்போ இந்த தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட், முருகதாஸ் என்பவர் அதனுடைய நிர்வாகி என்று சொல்லப்படும் அந்த தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட்டு விற்றதாகவும், சேதுபதியும் வெள்ளத்துறையும் அதை வாங்கியதாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுது. இப்போ தான் ஹெச்ஆர்என்சி அங்கே வருது. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹலோ இது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, நாங்கள் இன்னொரு வழக்கு போட்டிருக்கோம், அந்த வழக்கை யாரும் அந்த சிங்கிள் ஜட்ஜிடம் தெரிவிக்கவில்லை, சப் ரெஜிஸ்ட்ராரும் அதை கணக்கில் எடுக்கவில்லை. இன்னொன்று, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நிறைய விஷயங்களை தெளிவு பண்ணணும். ஒருத்தர் ஒரு சேல் டீடை எடுத்துகிட்டு வந்தால், விற்கிறேன்னு சொன்னவன் உண்மையிலேயே அதை வந்து அந்த நிலம் அவனுக்கு சொந்தமா? இப்போ நம்ம ஊரில் கூட சில பேர் விளையாட்டாக சொல்லுவாங்க, இப்போ தாஜ்மஹால் நான் விற்கிறதுக்கு இருக்கேன்ப்பா, வாங்கிக்கிறியா நீ, வா உன்னை கூட்டு போய் விற்றுறேன்னு. அதாவது உங்களுக்கே அந்த நிலம் சொந்தம் இல்லை, யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காமிச்சப்பா, இந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடும் நம்ம வீடு தான்ப்பா, ஒட்டு மொத்தமாக ஒரு 100 கோடி ரூபா போட்டு இங்கே கொடு, அப்படியே உனக்கு கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னா, 2 பேர் நல்லா பூம்பு மாடு மாதிரி தலையாட்டி பொட்டு ஃபுல்லாக பணத்தை கொடுத்தா எடுத்துக்கோப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிடுவான். இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை சேதுபதியும் வெள்ளதுரையும் விசாரித்தார்களா, விசாரிக்கவில்லையா? இது ஃபஸ்ட்டு. தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் என்பதுதான் உண்மையில் அந்த நிலத்துக்கு சொந்தமானதா, அவர்களால் அதை விற்க முடியுமா அப்படிங்கிறத சப் ரெஜிஸ்ட்ரார் விசாரிச்சாரா? தெரியல. இதெல்லாம் வந்து பின்னாடி நமக்கு விசாரணையில் வரும். இப்போ இது வந்து சிவி கார்த்திகேயன் சக்திவேல் பெஞ்சுக்கு வருது, நீதிபதிகள் பெஞ்சுக்கு வருது. அவங்கள்ட்ட ஹெச்ஆர்என்சி சொல்லுது, சார் இது வந்து உண்மையிலேயே இவங்க சொல்கிற இந்த தண்டபாணி சுவாமிகள்னு யாரோ ஒரு ட்ரஸ்ட்டை காமிக்கிறாங்க, அதோடதே கிடையாது, இது பழனி கோவிலோடு இணைந்து ஒட்டி இருக்கக்கூடிய கனெக்டட் வித் அருள்மிகு தண்டபாணி சுவாமி அறக்கட்டளை. அங்கே இருக்கிற தண்டபாணிங்கிறது கடவுளுடைய பேர். அதால் சிலர் ஒரு அறக்கட்டளையை ஒரு காலத்தில் ஏற்படுத்தி அதற்கு பல நிலங்களை கொடுத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளுக்காக அந்த நிலத்தின் வருமானத்தை பயன்படுத்துகள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க கோவிலுக்கு எழுதி வைக்கல, ஒரு மடத்தை ஏற்படுத்தி நிலத்தை அதற்கு கொடுத்து மடம் கோவிலுக்கு அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒருத்தன் ரொம்ப கிளவரா கிட்டத்தட்ட அதே பேர் வரும் மாதிரியாக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படுத்தி எல்லா டாக்குமெண்ட்லேயும் அந்த நிலம் தன்னுடையது தான், தன்னுடைய ட்ரஸ்டுடையது தான் முருகதாஸ் என்னும் இந்த நபர் என்று சொல்லி அதை 2 பேர் பரவாயில்ல கொடு வாங்கிக்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்களா, இல்லை நிஜமாவே அவர்களுமே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. 100 கோடி ரூபாய்க்கு விற்று பணம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சா இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது. ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டான். ஸோ
இப்போ அவங்க வந்து சப் ரெஜிஸ்ட்ராராக அவங்க கடுமையாக சாடி இருக்கிறார்கள். உங்கள் வேலை என்ன? யாரோ ஒருத்தர் கோர்ட்லேருந்து ஒரு ஸ்லிப் கொடுத்தா நீ வந்து கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது? சப்ஜெக்ட் டு எவ்ரிதிங் இன் ஆர்டர் அப்படின்னு. எவ்ரிதிங் இன் ஆர்டர் இருக்கா அப்படின்னு நீ செக் பண்ணியா? இல்லை. அதுதானே உன் வேலை. ஸோ நீ செக் பண்ணல. இதுக்குள்ளே இவர் வந்து இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அவசர அவசரமாக போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருக்காரு. என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இந்த 3 பேர், அந்த முருகதாஸ், சேதுபதி, வெள்ளதுரை, இவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்டக்க இந்த நிலத்தை ரெஜிஸ்டர் செய்யக்கூடாது என்று ஒரு பெட்டிஷனை HRNC-யிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த தக்கார் அதை அவர் மறைச்சிட்டார். சிங்கிள் ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்ல மறைச்சிட்டார். ஸோ இங்கே வந்து கிரிமினாலிட்டி இருக்கு. தகவலை கோர்ட்டிடம் சொல்லாமல் மறைத்தல் தவறு. அது நடந்திருக்கு. நிலம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை நடக்கும். சிபிசிஐடி அதாவது வந்து சாதாரணமாக அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பழனி அடிவாரம் காவல் நிலையத்துக்கிட்ட இருந்த அந்த வழக்கை மாற்றி கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்து அவர்கள் இனிமேல் அதை வந்து விசாரிக்கணும். இதற்கிடையில் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. இது வந்து இந்த விவகாரத்தில் வேண்டுமென்றே திடீரென்று ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் வருகிறார். வந்து ஒரே வாரத்தில் அவசரமாக இந்த நிலம் 2 பேருக்கு கைமாற்றப்படுகிறது. சேல் டீட் ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது. எப்படி நடந்தது அப்படின்னு பலர் இந்த பிரச்சனையை கிளப்பியதால தான் இன்றைக்கு இது கேன்சல் ஆகி வந்து நிற்குது. இதில் HRNC மினிஸ்டர் எஸ் ரமேஷ் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சில நாட்களுக்கு முன்னாடி இதில் வந்து என்னை இதில் ஒருவராக சேர்க்கிறார்கள், எனக்கு என்னுடைய உறவினர் ஒருவருக்கு ஆதரவாக நான் நடந்து கொண்டதாக, நான் அப்படியெல்லாம் நடக்கலை அப்படின்னு அவர் வந்து ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இப்போ வந்து அவர் ஒரு மீண்டும் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் சொல்லியிருக்காரு, என்னையும் மாநில அரசையும் குறை கூறுபவர்கள் இன்றைக்கு உண்மை என்ன என்பதை தெரிந்திருப்பார்கள். உண்மையில் நாங்கள் வந்து HRNC மூலமாக கோர்ட்டுக்கு போய் நடந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தடை செய்து மீண்டும் இந்த நிலத்தை இந்த ஒரிஜினல் ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. உண்மை என்ன அப்படிங்கிறது இனிமே தான் வெளியில் வரும். பட் என்னென்ன மாதிரியெல்லாம் கிரிமினல் குயுக்தியோடு யோசிக்கிறாங்க. கோவில் நிலத்தை அனுபவிப்பவர்கள் அதற்கு சரியாக வாடகை தருவதில்லை. அதுவே குறைந்த வாடகை, அதையும் தருவதில்லை. ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லோரும் நிலத்தை எங்களுக்கே கொடுத்து விடுங்கள், நாங்கள் இவ்வளவு நாளாக இங்கே இருக்கோம் என்று கேட்கிறார்கள். அதற்குமே பலர் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆமாம், மக்கள் அங்கே எவ்வளவு நாளாக இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், ஏழைகள் அப்படின்னு. 100 கோடி ரூபாய்க்கு 1.4 ஏக்கர் நிலத்தை ஊருக்கு நடுவில் எடுக்கிற ஒரு ஆள் ஏழையா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளையும் நம்ம இங்கே கேட்க வேண்டியிருக்கு. இப்படி கிளவரான விதத்தில் ஒரு போலி ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்கி ஏற்கனவே நிலங்களை வைத்திருக்கக்கூடிய ட்ரஸ்டோடைய கிட்டத்தட்ட அதே பேர் துணிக்கும் மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி நாங்கள் தான் அந்த நிலத்தை வச்சுருக்கோம்னு சொல்லி ஆட்களை பிடிச்சி லேண்டை விற்கிற மாதிரி விற்று பணம் பண்ணியிருக்காங்க அல்லது இல்லையா என்ன அப்படிங்கிற அந்த தகவல்கள் இனிமேல் தான் நமக்கு தெரிய வேண்டி வரும். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இத்தனைக்கு நடுவுலையும் வந்து இந்த HRNC அப்படிங்கிறது இதை எல்லாற்றையும் காப்பாற்றி இதிலிருந்து வருமானத்தை பெற்று கோவில்களில் கொண்டு போய் சேர்த்து கோவில்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்து மதத்துக்கும் அவர்கள் அதை செலவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அதை ஒழுங்காக செய்வார்களா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து இந்த கோவில் ஆர்வலர்கள் மீது கரித்து கொட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த கோவில் ஆர்வலர்கள் வழக்குகளை போடுவதில்லை என்றால் குறிப்பிட்டு நான் வந்து TR ரமேஷை சொல்லுவேன். ஏன்னா அவரோட நான் நிறைய பேட்டிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து தன்னலம் கருதாது அவங்க மாட்டுக்கு கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. HRNC-யில் இருக்கிறவங்களே கூட பல நேரம் கடுப்பாயிருவாங்க. என்னடா இந்த ஆளுங்க எதை பண்ணாலும் கேஸ் போடுறான் நம்ம மேலன்ட்டு. ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். இன்னொரு பக்கம் HRNC-யும் நான் குறை சொல்லலை, அதில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்த TR ரமேஷுடைய என்னுடைய நேர்காணல்லையே அந்த தகவல் வரும். அவர்கள் கஷ்டப்பட்டு கோவில் சொத்துக்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு டிசைனான விதங்களில் அதை எல்லாவற்றையும் திருடுவதற்கும் பறிப்பதற்கும் ஒரு பெரும் கூட்டம் இன்னொரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மக்கள் வந்து கவனிக்கணும். தங்களுடைய பகுதிகளில் கோவில் சார்ந்த மடங்கள், அவர்களுடைய நிலங்கள் யாராவது ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்றால் அது உங்களையும் பாதிக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்களும் சேர்ந்து போராட வேண்டும். இல்லாவிட்டால்
நம்முடைய முன்னோர்கள் கோவில்களுக்கும் மடங்களுக்கும் கொடுத்த நல்ல நிலங்கள், வருமானங்கள் அனைத்தும் யாரோ சில தனிநபர்களுடைய அவர்களுடைய திருப்திக்கு தான் அது போய் சேருமே தவிர பொதுமக்களுடைய நன்மைக்கு, இந்து சமூகத்துடைய நன்மைக்கு, இந்து கோவில்களுடைய நன்மைக்கு போய் சேராது. அதை அனைவரும் கவனித்து தங்களுடைய நிலத்தை தாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.